ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, டைலரிங்கில் பெண்கள் சாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சால் சீக்கிரமாக நம்மளாலையும் பெரிய டெய்லராக ஆக முடியும். இப்போ உங்கள் ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்களும் ஒரு டெய்லர் அப்படின்ற பேர் எப்படி வாங்கலாம் அப்படின்றத நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களோட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு இப்போ டைலரிங் கற்றுக்குறீங்க, ஒரு கடையை வச்சு நடத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, அந்த ஊருக்கு ஒரு நல்ல டைலர் அப்படின்னு நம்ம பேர் வாங்கணும்னு நினைக்கிறோம். இப்படி இந்த விஷயங்களுக்காக தாங்க நம்ம டைலரிங் கற்றுக்குறோம். நம்மளுக்கு ஒரு வருமானம் வேணும். அதை தாண்டி நம்மளுக்கு நம்ம தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஏரியாவில் நம்ம ஒரு டைலருன்றதை நிரூபிக்கணும். நல்ல டைலர், இவங்கள்ட்ட கொடுத்தா நல்லா தச்சு தருவாங்க அப்படின்ற பேர் நம்மளுக்கு வரணும். இது எடுத்த உடனே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். ஒருத்தர் ஒரு தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னா, அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷமாவது ஆகும். அதில் இருக்கிற குறை நிறைகளை அவங்க சரி செய்ய தான் அப்போ அதை வெற்றிக்கு உண்டான ஒரு தொழிலாக அவங்க கொண்டு போக முடியும். அப்படி தானேங்க? அப்போது நம்ம நம்மளோட வளர்ச்சிக்கு எது எது தடையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து சரி பண்ணினோம்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றின்றது கிடச்சிரும். இன்றைக்கி நிறைய பேர் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, தள்ளி போடுற பழக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அதுக்குண்டான என்னென்ன அதுக்கு தேவை. இப்போ ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா, தையல் கடை வைக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு மிஷின், ஒரு சிசர், ஒரு இன்ச்சு டேப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி பொருள், மிஷின் போடுறதுக்கு உண்டான இடம், இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அதை விடுத்து எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக யோசித்து வச்சுருவோம். நைட்டே பிளான் போட்டு நாளைக்கு இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் இதை செய்கிறோமா அப்படின்னா கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை செய்கிறதுக்கு தயக்கம், பயம். இதனாலேயே நம்மளோட அந்த வெற்றிக்கு உண்டான பாதை சுத்தமாக மூடிடும். அப்படி தானேங்க? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம இந்த தொழிலில் இப்போ இறங்கிட்டோம், இப்போ நம்ம டைலரிங்கில் எடுத்துட்டோம் கையில் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதை விடக்கூடாது. ஏன்னா லாபம் தர்ற தொழில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காய்கறி வியாபாரம் பார்க்குறாங்க அப்படின்னா, காலையில் அவங்க காயெல்லாம் வாங்கணும். போய் அதுக்கு முதலீடு பண்ணி காலையில் ஏஞ்சி போய் மார்க்கெட்டில் காயெல்லாம் வாங்கிட்டு, எங்கள் ஏரியாவில் இப்போ 2 பேர் வராங்க தலையில் சுமந்துக்கிட்டு. நிறைய பேர் வண்டியில் வராங்க. அது இல்லாமல் ஒரு 2 லேடி கொண்டு வராங்க காயெல்லாம். கொண்டு வந்தால் இப்போ எல்லா இடத்துலையும் கடனுக்கு வாங்குறவங்களும் இருப்பாங்க, காசு கொடுத்து வாங்குறவங்களும் இருப்பாங்க. எல்லா காயும் விற்று அவங்களுக்கு எல்லா காசும் கைக்கு அதில் எல்லா காயும் விற்று அதில் எல்லாம் கிடச்சாதான் அதில் லாபன்ற ஒன்று வரும். ஆனால் டைலரிங்கை நீங்கள் பொறுத்த வரைக்கும், மிஷின் ஒரு தடவை நம்ம முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட உழைப்பு மட்டும்தான் டைலரிங்க்கு தேவை. சின்ன சின்ன பொருள்கள் நம்ம வாங்கணும், நூல் வாங்குறது இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய முதலீடு கிடையாது. அப்போது நீங்கள் டைலரிங் கற்றுக்குறீங்க, எனக்கு டைலரிங் பிஸ்னஸாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் தான் ரொம்ப 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 நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய தொழிலுங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதில் என்ன நடந்தாலும் நம்ம தான் பொறுப்பு. இதில் லாபம் வந்தாலும் நம்ம தான் பொறுப்பு. இதில் நம்ம தைக்காமல் இருந்தோம்னாலும், நல்லா தைக்கல, கஸ்டமர் வரலைனாலும் நம்ம தான் பொறுப்பு. அப்போ இதில் பொறுப்புணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னாவே கண்டிப்பாக இதில் வெற்றி அடைய முடியும். இன்னொன்று, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கரெக்டாக வரணும், நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம டைலரிங் தைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கற்றுக்க முடியாது. எடுத்த உடனே நம்ம கரெக்டாக செய்யவே முடியாது. நான் கரெக்டாக செஞ்சால் தான் செய்வேன், இல்லைன்னா நான் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு இருந்தோம்னா நம்மளால் அந்த விஷயங்களை செய்ய முடியாது. அப்புறம் அளவுக்கு அதிகமாக அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா அந்த விஷயத்தை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். அடுத்த தடவை நம்ம அது வராமல் எப்படி தைக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கணுங்க. ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம இத்தனை மணி வரைக்கும் நம்ம வீட்டு வேலை, அதுக்கப்புறம் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த மாதிரி வேலை, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு இத்தனை மணிக்கு நம்ம மிஷினில் உக்காந்துடணும். 10 மணியா 11 மணியா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு உக்காந்தா 2 மணி வரைக்கும் நம்ம தைக்கணும்.
2 மணி வரைக்கும் எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம வந்து அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதை தைக்கணும் அப்படின்ற ஒரு குறித்து வச்சுக்கோங்க. இதை எத்தனை நாள் தொடர்ந்து செய்ய முடியுது அப்படின்னு பாருங்கள். ஒரு நாள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவசர வேலை இல்லை ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம தவிர்த்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அந்த அந்த நேரம் நீங்கள் தைக்க உட்காடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலைகள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தைக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு இப்போ பொறுமையாக தைக்கிறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 4 மணி நேரம் அதில் உட்காந்து தைக்க என்ன ஆகும், அந்த டைமிங் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் குறையும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸில் முதல் நாள் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் இன்றைக்கி தைச்சிருக்கோம், நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது அதில் என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள். அதிலிருந்து அடுத்த நாள் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன மிஸ்டேக் வருதுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விஷயங்களை இன்றைக்கி செல்லில் போட்டால் அழகாக வந்துடும். இப்போ ஆம்ஹோல் லூஸாக இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும், ஷோல்டர் வந்து உங்களுக்கு வந்து கலந்துக்கிட்டே இருக்கா, அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை அந்த அந்த விஷயங்களை பார்த்து அதை சரி பண்ணி அடுத்து ஒரு ப்ளவுஸ் போட்டு தச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ அதில் பழக்கம் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் சீக்கிரமாக வெற்றி அடைய முடியும், நிறைய கஸ்டமர் பிடிக்க முடியும். இன்னொன்று, இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேங்க சிஸ்டர், வீட்டு போட்டு தைக்கிறேன் அப்படின்றீங்க. நம்மளுக்கு கஸ்டமர் எப்படி வருவாங்க, நான் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் எப்படி கேட்குறது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஏரியாவில் எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பெரிய கடைகளில் தைக்க முடியாதவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கஸ்டமரை எடுங்க. இந்த மாதிரி நான் தைக்கிறேன், 50 ரூபாய்க்கு தைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழக்கத்துக்கு துணி வரணும், 2வது காசு கம்மியாக இருந்தால் அவங்களும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்லாம் ஒரு ஏரியாவில் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமராக பாருங்கள், பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தைச்சி கொடுங்க. இப்போ நம்ம 50 ரூபா தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானேன்னு தைக்கவே செய்யாதீங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட அடித்தளம். இந்த 50 ரூபாய்க்கு நம்ம எந்த அளவுக்கு தைச்சி கொடுக்குறோம் அப்படின்றது தான் பேஸ். இதுக்கப்புறம் நம்ம நீட்டாக அதை நல்லா தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேர் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க, அந்த அவங்கள்ட்ட கொடுத்தேன் 50 ரூபா தான், புதுசாக தைக்கிறாங்கன்னு தான் கொடுத்தேன், எப்படி தைப்பாங்களோன்னு நினச்சேன், ஆனால் நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்ற அந்த வார்த்தை. அப்போ அது வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா தைக்கணும். நம்ம 50 ரூபா வாங்குகிறோம் அதனால் நம்ம சரியாக தைக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு இதே வரக்கூடாது. அப்புறம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு. இன்றைக்கி என்ன தான் உங்களுக்கு வந்து ரெடிமேட் உலகமாக போயிட்டா கூட ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வேர் பண்ணவே முடியாது. தையல் போட்டு கொடுக்குறதுலேருந்து சரி, கை பிடிக்கிறது, உடம்பு லூஸ் ஃபிட்டிங் பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்த்துக்கிட்டே அதுலேயும் கூட நம்ம பண்ணலாம். கொரோனா சமயம்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அலை, அந்த ஃபஸ்ட்டு வேவ் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மளிகை கடை அப்படின்றதுனால எங்கள் கடை திறக்கலாம், டைமிங் கொடுத்துருந்தாங்க, இந்த டைமில் இருந்து இந்த டைம் வரைக்கும் திறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய அந்த ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனு, அப்புறம் நிறைய கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டிலையே பண்ணினாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயம்லாம் எனக்கு ஓரளவுக்கு ப்ளவுசஸ்லாம் வந்தது. 2வது அலையில் கூட பார்த்திங்கன்னா கடை வந்து ஃபுல் க்ளோசிங். அப்போ சமயம் கூட எனக்கு வந்து டைலரிங் வந்து ஒரு சில, அதாவது வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு சில துணிகள் வந்துக்கிட்டே தாங்க இருந்தது. இதுக்கு நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம தச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு துணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த ஒரு வேலையுமே அப்படி தானேங்க. இப்போ நம்ம செய்யாமையே கவனிக்காமையே ஒரு பொருளை போடுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், அது டெய்லி நம்ம அதை கரெக்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இது எப்படி இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம செய்கிற தொழிலையும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் தான், அதான் வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற டிசைன்லேயே ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த டிசைன் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறேன், அந்த டிசைன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து இது நான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, வாங்கும்போது நம்ம சொல்லக்கூடாது, ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷிங்காக கொடுக்கும்போது சொல்லலாம், ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் நல்லா வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஆனால் நம்ம வாங்கும்போது நான் வந்து அந்த டிசைன் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்குறேன் மீன்ஸ் நான் எனக்கு தைக்க வந்திருக்கு. சரிங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு செல்லில் அந்த டிசைன் போட்டேன். ஆனால் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குங்க அப்படின்ற மாதிரி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப நம்மளுக்கே தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளால் கொண்டு வர முடியாத விஷயங்களும் அதில் இருந்தது. நான் அதை மட்டும் சொல்லிட்டேன். சரிங்கன்னு சொல்லிட்டாங்க. செல்லில் நான் பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை அதை பார்த்து கரெக்டாக அதை இது பண்ணி அவங்களுக்கு கேட்ட மாதிரியே கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டேங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு தான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அது வந்து சரி வராது. நம்ம வந்து தச்சுக்கிட்டே கற்றுக்கணும். இன்றைக்கி தான் இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஆரி ப்ளவுஸும் சரி, டிசைனிங் ப்ளவுஸும் சரி இப்போ தான் ஃபேமஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்ததா அப்படின்னா இல்லை. அப்போது எல்லோரும் அப்போயே அப்போ தைச்ச டெய்லர்ஸ் கூட இப்போ தைக்காமல் இருக்காங்களா? டிசைனை எப்படி தைக்கிறாங்க? கற்றுக்குறாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டே நம்ம டைலரிங் நம்ம தொழில்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் அந்த நாலேஜ் அந்த இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கே நம்ம வந்து வளர்த்துக்க வந்து கண்டிப்பாக நம்மளாலையும் இதில் வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும். இப்போ நிறைய பெண் டெய்லர்கள் வந்துட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டெய்லர் தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் தான் நம்ம தைக்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நிறைய லேடிஸ் டெய்லர் வந்து நிறைய வந்துட்டாங்க. நிறைய பெரிய பெரிய பொட்டிக்கு வச்சுருக்காங்க, கடை வச்சுருக்காங்க, டைலரிங் ஷாப் போட்டு அவங்களுக்கு கீழே 2 பேர் 3 பேரை போட்டு வேலை வாங்குறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் லேடிஸ் அவங்க டைலர் கடையில் ஜென்ஸ் வேலை செய்கிற அளவுக்கு கூட இருக்குது. அப்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து திடீர்னு ஒரே நாளில் வந்து எல்லா திறமைகளையும் வளர்த்துட்டு ஒரு கடையை வச்சுருக்க முடியாது. அப்படி தானேங்க. ஆரம்பத்தில் அவங்களும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கலாம். இல்லை அவங்க வந்து அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். வீட்டில் போட்டு தச்சுருந்துருக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எடுத்த உடனே யாராலையுமே பெரிய டெய்லராகவோ பெரிய ஒரு தொழிலில் ஜெயிக்கவோ முடியாது. அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை பார்த்து அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அது நிலையான வெற்றியாகவும் இருக்கும். அப்படி தானேங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாஃப்ட் சில்க்கு. இதில் வந்து கேன்வாஸ் வச்சு இந்த நெக்கு திருப்பும்போது அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன கேன்வாஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ண போகிறோம். இதில் வந்து அவங்க நாட்டும் கேட்டிருந்தாங்க. நாட்டு வச்சு இந்த சாரீ ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தேன். சாரீ வந்து ஒன் சைடு ஓரம் அடிக்கிறது தான், அதனால் அதுக்கு இது பண்ணலை. பாருங்கள், நெக்கு வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் தைக்கிறோம் அப்படின்னா கழுத்து எந்த அளவு அகலம் வைக்கணும் அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நீங்கள் கழுத்து வந்து ப்ளவுஸில் வந்து 2.25 இன்ச்சு அகலம் வைக்கிறீங்க அப்படின்னா கேன்வாஸில் வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வைக்கணும். இப்போ 2.25 இன்ச்சுன்றது 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3.25 இன்ச்சு அளவுக்கு கழுத்து அகலம் வச்சு தைக்கும்போது கழுத்து வந்து க்ளோஸிங்காக இல்லாமல் நம்ம நார்மலாக எப்படி இருக்கணுமோ அந்த அகலம் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து தைக்க அது நார்மலாக நம்மளுக்கும் வந்துடும். லாஸ்ட்டு ஃபினிஷிங் இந்த மாதிரி தாங்க இருந்தது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.